கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சோண்டு பெருங்காயம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு எல்லாம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பதத்துக்கு தண்ணி இல்லாமல் அந்த உதிரி உதிராக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா போடுங்க. எண்ணெயில் போட்டு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் வெந்துடும். சீக்கிரம் வெந்துடும். ரெண்டு பேருக்கு ஸ்நாக்ஸ் வேணுன்னா 2-3 வெங்காயம் இருந்தால் போதும். ஆளுக்கு 4 சாப்பிடலாம். சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு டீ கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதம் ரசம் வெறும் பருப்பு கிள்ளி போட்டு சாம்பார் வைக்கும்ல, அதுக்கெல்லாம் நல்லா தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். செஞ்சு கூட வச்சுக்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். கருவேப்பிலை கிள்ளி போடுங்க, நல்ல மணமாக இருக்கும். கிள்ளி போட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வந்து பிறகு சீக்கிரம் செஞ்சு சாப்பிட்டுடலாம். 10 நிமிஷம் வேலை தான் இது. ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம், செஞ்சு எடுக்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். நல்ல ஸ்நாக்ஸு சாப்பிடலாம். ஹாய் கைஸ், பாருங்கள் வெங்காயம் பக்கோடா செய்கிறதுக்கு 2 பேருக்குன்னா 2